வணக்கம். ரெயின்போ 360ல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதை நேரம் பகுதியில் ஜோதிட கதைகளை பார்ப்போம். பண்டை காலத்தில் வணிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, தேசம் விட்டு தேசம் போய் வியாபாரம் பண்ணாங்க. தேசம் விட்டு தேசம் போய் வியாபாரம் பண்ணுறதுல பல சிக்கல்கள் இன்னல்கள் இருந்தாலும், இப்படி தேசம் விட்டு தேசம் அவர்கள் வியாபாரம் செய்வதன் நோக்கம் என்னென்னா, அதில் பலன் அதிகமாகவும் கிடச்சிது. இங்கேருந்து கொண்டு போகிற பொருளை விற்றுட்டு இங்கே தேவையான பொருளை அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ரெட்டிப்பு லாபம். போகிறப்பவும் ஒரு வியாபாரம் பண்ணிடுவாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது இங்கே ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி ரெட்டிப்பு லாபம் பார்த்ததுனால அதை அதில் சிரமங்கள்லாம் இருந்தாலும் அதை எடுத்து செஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வியாபார தலைவன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 200 வண்டியில் சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு போவாங்க. தேசம் விட்டு தேசம் போகிறதுனால ஒரு 200 வண்டியில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் இவங்க போகிற தேசத்துக்கு வழியில் ஒரு பாலைவனம் இருக்குது. அந்த பாலைவனம் எப்படின்னா, பகலில் மணல் எரிகிற நிலக்கரி மாதிரி தகிக்கும். அந்த வெப்பத்தில் ஒட்டகம் மாடு இதுவே பயணிக்க முடியாது, அப்படிப்பட்ட வெப்பமாக இருக்கும். அதனால் அந்த வியாபாரி தலைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாலைவன வழிகாட்டிய அந்த நட்சத்திரங்களை வச்சு வழிகாட்டக்கூடிய ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கிட்டார். இரவு நேரத்தில் மட்டும்தான் அந்த பாலைவனத்தில் பயணிக்க முடியும். அவர் என்ன பண்ணுவார், இரவு உணவை முடித்ததுக்கப்புறம் இவங்க வண்டியெல்லாம் கிளம்பும். இவர் முதல் வண்டியாக இருந்து அதுக்கு நட்சத்திரங்களை பார்த்து வழிகாட்டி கொண்டு போவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டார். முதல் வண்டியை இவர் தான் ஓட்டிகிட்டு இருக்கார். அந்த வழிகாட்டி போயிட்டுருக்கப்போ அவர் அசந்து தூங்கிடுறாரு. மாடெல்லாம் அது இஷ்டத்துக்கு போகிறதில்ல, அந்த மாடு இஷ்டத்துக்கு போனதில்ல. அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் திரும்பி, இரவு தானே ஒன்றும் தெரியாது, பாலைவனம் வேறு இதுவும் இருக்காது, திரும்பி அது சுற்றி நடந்து போயிட்டே இருக்குது. விடிய நடந்தது. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எங்கே கிளம்புனாங்களோ அங்கேயே சுற்றி நின்றுடுச்சு. நைட்டு எங்கேருந்து கிளம்புனாங்களோ அந்த இடத்துல நிற்கிது. எல்லோரும் பதச்சு போகிறாங்க. ஏன்னா இவங்க இந்த இரவுக்குள்ளே கடந்திருந்தால் அந்த பாலைவனத்தை கடந்திருக்கலாம். பாலைவனத்தை கடந்துட்டாக்கா இவங்களுக்கு தேவையான தண்ணீர்லாம் தீர்ந்துருச்சு. இதை கணக்கு பண்ணி தான் தண்ணீர்லாம் கொண்டு வந்தாங்க. இதோட தீர்ந்துருச்சு. இன்னும் ஒரு நாள் பாலைவனத்தில் அவங்களால இருக்க இயலாது. ஏன்னா அவங்கள்ட்ட தண்ணி வசதியெலாம் இல்லை. அப்படி ஒரு சூழலில் இந்த வண்டியெலாம் புறப்பட்ட இடத்துக்கே நிற்கிது. எல்லோரும் ரொம்பவும் வருத்தத்தோட தலைவரை குறை சொல்கிறாங்க. நீ சரியான ஆளை பணிக்கு அமர்த்தலை அப்படிலாம் சொல்லி அவரை ரொம்ப குறை சொல்கிறாங்க. நடந்துக்கிட்டே இருக்கிறவர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டு அப்படியே கவனித்து கொண்டே நடந்து கொண்டு இருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் தான் சரியான முடிவு எடுக்கணும். அப்படி சரியான முடிவு எடுக்கலைன்னா அவர் கூட வந்திருக்க அத்தனை பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். ஏன்னா அவங்களுக்கு உணவுக்கு தண்ணீர் கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது, உணவுக்கு தண்ணீர் கிடையாது, மாடு ஒட்டகங்களுக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி கிடையாது. ஸோ இப்போ தான் ஒரு சரியான முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கார். அப்போ நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கொத்து புல் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த புல்லை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட பாலைவனத்தில் ஒரு புல் இருக்குன்னா நீரோட்டம் இல்லாமல் புல் வளர வாய்ப்பில்லை. உடனே தான் கூட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் வலிமையான ஆட்கள்லாம் கூப்பிட்டு அந்த இடத்த தோண்ட சொல்கிறாரு. சில பேர் இது வீண் முயற்சி அப்படிலாம் சொன்னாங்க. இவர் பிடிவாதமாக அந்த இடத்த தோண்ட சொல்கிறாரு. தோன்றுறாங்க, கஷ்டப்பட்டு தான் தோன்றுறாங்க. கஷ்டப்பட்டு தோண்டி போகிறப்போ ஒரு 8 அடி போயிருப்பாங்க. 8 அடிக்குள்ளே ஒரு பாறை அதுக்கப்புறம் போக முடியாத சூழலில் இருக்குது. பாறையை பார்த்ததும் எல்லோரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போவே சொன்னேன், நம்மளோட கதை இங்கேயே முடிஞ்சிச்சு, இதுக்கு தான் வழிவகுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இக்கட்டான நேரத்தில் தான் சரியான முடிவெடுக்க வேண்டியது நம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரி தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த பள்ளத்தில் குதித்து அந்த பாறையில் காதை வச்சு கேட்குறாரு. கீழே சலசலன்னு தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது. அந்த இதை தோண்டிக்கிட்டு இருந்த அந்த இளைஞன்ட்ட சம்மட்டியால் ஓங்கி பழங்கொண்டை மட்டும் அடிங்கிறாரு. அதுக்குள்ளே மேலே எல்லாம் சலசலக்கிறாங்க, இதெல்லாம் வீண் முயற்சின்னு.
நீ அடிங்கிறாரு. அடித்தா பாறை பொழக்குது, உள்ளேயும் தண்ணி குபு குபு குபுன்னு மேலே வருது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். தண்ணியை குடிக்கிறாங்க, அதில் குளிக்கிறாங்க, மாட்டுக்கு ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணியை கொடுக்குறாங்க. ஒரு சாரர் என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. இரவு வருது. இரவு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய கொடியை நட்டு வச்சு அடுத்தாப்பில் வர்ற பயணிகளுக்கு இங்கே தண்ணி இருக்குங்கிறது தெரியட்டுங்கிறதுக்காக ஒரு பெரிய கொடி நட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க கிளம்பி போகிறாங்க. இந்த கதையில் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு மேலோட்டமாக சொல்லிடலாம். செஞ்சவர்களும் முயற்சி பண்ணாத, முடியும் வரை முயற்சி செய்யுங்கிறது தான் இந்த கதையோட தாத்பரியம். நன்றி, வணக்கம்.